Let's start a class. I am going to talk about returns out in business accountancyல பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்னால் என்ன? நார்மலாக நம்ம ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை பை பண்ணால் அது பர்ச்சேஸ் சொல்லுவோம். இங்கே பிஸ்னஸ் பேஸ்டாக பர்ச்சேஸ்ன்றது என்னென்னா இன்டென்ஷன் ஃபார் ரீசேல். ஒரு கூட்ஸை பை பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, ரீசேல் பண்ணுறதுக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் ரிட்டன் ஆர் ரிட்டன் அவுட்வேர்ட்ஸ், இதுதான் ரிட்டன் அவுட்னும் அக்கௌண்டன்ஸில். ரிட்டன் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க சப்ளையர்கிட்ட இருந்து. சரிங்களா? அப்படி பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸு ஏதோ டிஃபால்ட் இருக்குது, அது உடஞ்சிட்ருக்கலாம், இல்லை அவங்க நினச்ச மாதிரியான குவாலிட்டி இருக்காது. அப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அந்த சப்ளையருக்கு பிஸ்னஸ்லேருந்து வெளியே போயிடும் அந்த கூட்ஸ் டிஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பேர் தான் என்னென்னா பர்ச்சேஸ் ரிட்டன் ஆர் ரிட்டன் அவுட்வேர்ட் ஆர் ரிட்டன் அவுட் சொல்லும். நெக்ஸ்ட்டு சேல்ஸ். அதே மாதிரி கூட்ஸை சோல் பண்ணுறாங்க பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். சரிங்களா? அதுக்கு பேர் தான் சேல்ஸு. அதே மாதிரி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சேல்ஸ் பண்ண கூட்ஸு ஏதோ டிஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கே திருப்பி அனுப்பிடுறாங்க. அதுக்கு பேர் தான் ரிட்டன் சேல்ஸ் ரிட்டன் ஆர் ரிட்டர்ன்ஸ் இன் ஆர் ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட். தட்ஸ் இட்.